Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னா நான் வந்து பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா நாங்க வந்து முட்டை மசாலா அத்தோ கடையில வாங்கி சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி இன்னைக்கு அதை நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரை. ஃபர்ஸ்ட் நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தெல்லாம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் விட்டாலும் தீஞ்சு போயிடும். ஸோ பார்த்து கவனமாக அதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பெரிய கன்ஃபியூஷன். நான் வந்து பூண்டு இப்படி இருக்குன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை பூண்டை வந்து இடித்து அரைச்சி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னு எங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணினேன். பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஆனியனையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்தாச்சு. முட்டை மசாலாவுக்கு தேவையான மெயின் விஷயமே முட்டை தானே. ஸோ அதையும் அடுப்பில் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு சேனலில் பார்த்தேன், அவங்க வந்து காஞ்ச மிளகாய் வறுத்து அரைக்கிறாங்க. பட் நான் வந்துட்டு அப்படியே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு தண்ணியும் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வேக வச்ச முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஆறினோடனே அதை உடச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலான ப்ரொசீஜரானு எனக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முட்டை மசாலாக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது வறுத்த பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், புளித்தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பூண்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பூண்டு வெங்காயம் வறுத்த எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு தண்ணி, வெங்காயத்தையும் வறுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே நம்ம முட்டையில் ஒரு கட் பண்ணி, இந்த ஆர்டர் தான் கிடையாது. ஸோ ஒரு டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம், புளி தண்ணி, உப்பு, பூண்டு, அப்புறம் லாஸ்ட்டில் கொரியாண்டர், அப்புறம் வறுக்காமே வெங்காயம் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணேன். ஒரு டைம் வந்து என்ன பண்ணேன், சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், வறுத்த வெங்காயம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் ப்ரொசீஜரில் ஒவ்வொரு தடவை மாற்றி மாற்றி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிறதெல்லாம் வந்து வெறும்னே வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 முட்டைக்கு அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸில் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சேன். ஏன்னா அவங்க தரதில் வந்து எனக்கு ஒரு மசாலா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி வரலனோடனே நான் எண்ணெயில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம், டேஸ்ட் பண்ணேன். ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. பட் அப்படியே கடையில் வர டேஸ்ட் எனக்கு வரல. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்படியே நாங்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட முடியாத அளவுலாம் இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்படிதான் எங்களோட சூப்பரான முட்டை மசாலா பேஜோ எங்க வீட்டில் செஞ்சோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.